சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும். ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். நாம் எல்லோரும் கூட கடுமையாக அவருக்காக பாடுபட வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மேடையில சேலத்துல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார். மோடி ஐயா அவர்கள் நம்ம டிடிவி அண்ணனை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, என்ன டிடிவி அண்ணா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்னாரு. பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி அண்ணா சொன்னாங்க, இல்லைங்க சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும். தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நானும் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. நியாயமா நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்னது கிடையாதுங்க ஐயா. ஒரு முறை நின்ன ஜெயிச்ச மக்களுக்கு சேவை பண்ணும். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசியல் இருக்கேன். இதை இங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நான் பாராளுமன்ற வேட்பாளராக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் சில நேரத்துல தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஐயா நாம் அடுத்த 6 நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். உயிரை கொடுத்து, நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே குக்கரை நாம ஜெயிக்க வைக்கணுங்க. அண்ணன் இந்த அலையன்ஸ் அமைவதற்கு, இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள். அதை பத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான். என்னுடைய ஆதரவு மோடி அவர்களுக்கு. நான் எங்கேயும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில் இருந்து கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் கிடையாது என்று சொன்னான். அதனால இந்த அலையன்ஸ்ல, இந்த கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்க, அவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும், தேனியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வன் இங்க எம்பியா இருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இல்ல அண்ணன் டிடிவி அவங்க நிக்கட்டும், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி அண்ணன் நின்னா தான் சரியா இருக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்லங்க. ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வேலை பார்க்க போவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டணி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி 2026 அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓய போவதில்லை. எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க? தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, தாய்மார்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசுடைய எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் களத்தில் இருக்கணும், கடுமையாக பாடுபட வேண்டும். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரே பேச்சு தான் பேசுறார். என்ன பேச்சுனாங்க, 33 மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசல. எப்படிங்க பேசுவார் அவர் சாதனைய? தமிழகத்தை டாஸ்மார்க் வருமானத்தை நம்பர் 1 மாநிலமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? தமிழ்நாட்டை கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாங்க? ஒரு அமைச்சர் அல்ல, 35 அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் வாங்கின்றார்கள். எப்படி பேசுவாங்க? 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பேசுவாங்க?